ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, சோழர்கள் பக்தியையும் கலாசார வளர்ச்சியையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் ஆதரித்தவர்கள். அவரது ஆன்மீகப் பயணத்திற்கும் பிரகதீஸ்வரர் கோவிலின் கட்டடப் பணிக்குமான சம்பந்தம் ஒரு மெய்யான ஆன்மீகக் கதையாகவே பார்க்கப்படுகிறது. 1. சிவபக்தி மற்றும் இறையருள். ராஜராஜ சோழன் சிறுவயதிலேயே சிவபக்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவர் பல சிவபெருமானுக்கான கோவில்களைக் கட்டியதுடன் தன் ஆட்சியின் உச்சகட்டத்தில் தஞ்சாவூரில் பிரமாண்டமான பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார். இதற்கு அவர் இறைவனின் வழிகாட்டுதலால் தான் செயல்பட்டதாக நம்பப்பட்டது. 2. கனவில் சிவபெருமானின் அருள். ஒருநாள் ராஜராஜ சோழனுக்கு சிவபெருமான் கனவில் தோன்றி, நீ எனக்கென ஒரு கோவிலை அமைக்க வேண்டும், அது யுகயுகமாக நிலைத்து இருக்கும் என்று கூறியதாக ஒரு கதை பரவியுள்ளது. இதனால் அவர் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டும் பணியைத் தொடங்கினார். 3. கோவில் கட்டுமான அதிசயம். கோவிலின் விமானம் கோபுரம் மிகப்பெரிய கல்லால் ஆனது. அந்த 80 டன் எடையுள்ள கல்கட்டையை எப்படி தூக்கி கூரையின் மீது வைத்தார்கள் என்பது இன்று வரையிலும் வியப்பாகும். இதற்கான கட்டுமானத் திட்டம் இறைவனின் அருளால் மட்டுமே முடிந்ததென பலரும் நம்புகிறார்கள். 4. லிங்கத்தின் பிரதிஷ்டை பக்தி திருப்பம். பிரகதீஸ்வரர் கோவில் முடிவடைந்தபோது பிரதான லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் முன்பு ராஜராஜ சோழன் சில உட்பகுத்தலை அடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த கட்டிடத்துக்கு உயிர் புகுவதற்கான சரியான காலம் எது என்று அவர் சிந்தித்தபோது மீண்டும் சிவபெருமான் கனவில் தோன்றி குறிப்பிட்ட நாளில்தான் இது நடைபெற வேண்டும் எனக் கூறியதாக சொல்லப்படுகிறது.